எங்கே கொண்டு போய் முடிக்கிறது அது அது அவங்களே அறிஞ்ச விஷயந்தான் அது. அப்போ இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லேட்டஸ்டாக சொல்லிகிட்டு இருக்கிறது, நாம் சலீம் பாய்க்கு விவாதத்துக்கு அழைப்பு கொடுத்தோம், ஓடிட்டாங்க. இப்படி சொன்னால் ஒரு தகவல் ஒருத்தர் சொன்னால் கேள்விப்பட்டதையெல்லாம் பரபரம் பொய்யன் என்பதுக்கு சான்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சம்மந்தப்பட்ட நபர்கள் என்ன பண்ணணும், நம்மள்ட்ட கேட்கணும்ல, இந்த மாதிரி அழைப்பு கொடுத்தாங்களா என்ன எதுவும் கேட்கணும்ல, கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி சொன்னவுடன் நம்பிக்கிறது. இதில் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த வருஷம் நம்ம ஒரு மீட்டிங் இதே மாதிரி போட்டிருந்தோம். இதே மாதிரி பிறை சம்பந்தமாக ஒரு மீட்டிங் ஒரு மண்டபத்தில் போட்டிருந்தோம். அதுக்கு இந்த பிறை மீட்டிங் முடியக்கூடிய டைமுக்கு கரெக்டாக ஒரு 4 மணின்னு சொல்லிச்சுன்னா ஒரு 3:30 மணி வாக்கில் நோட்டீஸ் கொடுக்குறோங்கிற பேரில் அப்படி வந்தாங்க. நாம் கூட அந்த நோட்டீஸை வாங்கி சகோதரர்கள் விநியோகம் பண்ணி தான் சொல்லி சொன்னோம். அதை கொடுக்கறது கூட தைரியம் கிடையாது. அதை நம்ம சோல் கேட்குறாங்க, கொடுங்க நம்ம கொடுத்துறோம்னா அது கூட தைரியம் கிடையாது. ஆனால் தைரியத்தை பற்றி பேசுவாங்க. அப்போ ஒரு பேச்சுவார்த்தையாகி சலசலப்பாய் அது விவாதம் மாதிரி அது போயிடுச்சு. அப்போ லெட்டர் ஒன்று அனுப்புகிறாங்க. அது கொஞ்சம் நீளமான விஷயம். லெட்டர் ஒன்று அனுப்புகிறாங்க. லெட்டர் ஒன்று அனுப்பும்போது அபு அப்துல்லா விவாதத்துக்கு வர சொல்லி வருது. அப்போ நாம் என்ன சொல்கிறோம், அபு அப்துல்லா பிஜே வந்தால் மட்டும்தான் அபு அப்துல்லா வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது பின்னாடி நான் சொல்கிறேன், நோக்கமே கெட்ட நோக்கம் முடிச்சவங்க. அப்போ அந்த அடிப்படையில் அபு அப்துல்லாவோட விவாதம் பண்ணுறது பிஜே வரமாட்டார், எங்களுடைய கிளை பேச்சாளர் அல்லது கிளை உறுப்பினரை வச்சு நாங்கள் விவாதத்தை முடிச்சுக்குவோம் அப்படின்னாங்க. சரி, எங்கிட்ட லெட்டர் கொண்டு கொடுத்தாங்க. அப்போ நான் லெட்டரை பார்த்துட்டு நான் சொன்னேன், இது மாநிலத்திலிருந்து விவாதத்துக்கு யாரும் வரல, அதனால் கிளையிலிருந்து வரேங்கிறீங்க. அப்போ நாங்களே வரோம், இப்போ நானே வரேன், கிளை பேச்சாளர்கிட்ட நானே பேசுகிறேன்னு சொல்லி சொன்னோம். உடனே என்ன பண்ணணுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டோம்ல, வரணும் இல்லை, நாம் டேட்டையும் நம்ம இந்த டேட்டுக்குள்ளே எனக்கு லெட்டர் எல்லாமே இருக்குது, அவங்க எழுதுனது நாம் எழுதுனது எல்லாமே நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ இவங்க தைரியம் இருந்தால் இதை பரப்பணும் இல்லை. இதெல்லாம் திருடன் தேல் கொட்டின மாதிரி வச்சிருக்கிறாங்க உள்ளுக்குள்ளாரிய. நாம் எல்லாரும் அவங்க போட்ட லெட்டருக்கு எல்லாத்துக்குமே நம்ம அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு பதில் கொடுத்தோம். அப்போ என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா, ஓடி ஒளிஞ்சிட்டாரு. தவ்ஹீத் ஜமாஅத்தில் உள்ள எங்கள் வீட்டுக்கு 4 வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் எங்கள் சகலை கிட்ட சொல்லியிருக்காரு, சலீம் பாய் ஓடி ஒளிஞ்சிட்டாரு. சகலை கேட்டிருக்கா, ஏன்பா உன் வீட்டு 4 வீட்டு பக்கத்தில் தள்ளி தான் இருக்கிறாரு, ஒளியில் போய் பாருப்பா அப்படின்னு இருக்காரு. அப்போ என்ன, இவங்களுடைய பேச்சுக்களுடைய நடைய பாருங்க, எவனோ விரோதியை பார்க்குற மாதிரி, மார்க்கத்துக்கு எதிரியை பார்க்குற மாதிரி. அப்போ இந்த நடைமுறை கொண்டு வராங்க. அப்போ நாம் லெட்டருக்கெல்லாம் பதில் கொடுத்தோம், ஒவ்வொரு விஷயத்துக்காக எடுத்து நம்ம பதிலை கொடுத்தோம். பதிலை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த பதிலெல்லாம் அப்படி மறைச்சிட்டு கடைசி நம்மளுக்கு டைரெக்டாக ஒரு லெட்டர் எழுதுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் அபு அப்துல்லாவோட ஏஜென்ட்டாக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் அபு அப்துல்லாவை கூப்பிட்டு வரது உங்கள் பொறுப்பு அப்படி லெட்டர். நாம் அதுக்கு பதிலை கொடுத்தோம். பதிலை கொடுத்துட்டு இவங்க லெட்டரில் ஒரு மேட்ருமே இல்லை. குர்ஆன் ஹதீஸை நிலைநாட்டணுங்கிறதோ குர்ஆன் ஹதீஸ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்க அந்த எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாதுன்னா நம்ம என்ன பண்ணோம், இவங்ககிட்ட மேற்கொண்டு பேசுறது ஒன்றும் இல்லை. 3 லெட்டருக்கு பதிலை கொடுத்தோம். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, சலீம் பாய்க்கு 4வது ஒரு லெட்டர் கொடுத்தோம், அந்த லெட்டருக்கு பதிலே கொடுக்கல. நான் 3வது லெட்டர்லேயே சொல்லிட்டேன், இனிமேல் உங்களுக்கு பதில் தர மாட்டேன்னு சொல்லி. நான் பதில் தர மாட்டேன்னு சொன்ன உடனே ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் நான் பதில் கொடுத்ததுங்க. அது இவங்க எழுதுனது இது அத்தனைக்கும் நான் பதில் கொடுத்துருக்குறேன். அதை இவ்வளோ எழுதியிருக்கிறாங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுடைய நான் பதில் கொடுத்துருக்கிறேன். இத்தனை எழுதியிருக்கேன், எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டேன். சலீம் பாய் திணறிட்டாரு பயங்கரமா. அந்த 4வது கேள்வி 4வது லெட்டருக்கு பதில் தர முடியலன்னு சொல்கிறாங்களா, அது பாருங்கள். நம்ம அவ்வளோ பதில் கொடுத்தோம் அல்லாஹ்வுடைய கொண்டு, நம்ம திணறினதை பாருங்கள், ஒரு துண்டு சீட்டு, இதுக்கு நம்ம திணறிட்டோம். இதுக்கு பதில் தர பெரிய விஷயம் மேட்ரு ஒன்றும் இல்லை. இதில் படிக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் தெரிஞ்சு நம்ம ஏற்கனவே கொடுத்த மேட்ரில் ஒன்றுமே இல்லை. இது இந்த துண்டு சீட்டுக்கு நம்ம பதில் தரலையாமா. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 20 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, நம்ம 4வது லெட்டராக ஒன்று கொடுத்தோம் பாருங்க, கொடுத்ததுக்கு அவரால் பதில் தர முடியல அப்படின்னு. நான் தான் பதில் தரமாட்டேன்னு சொல்லிட்டோமே, உங்கள்கிட்ட எந்த சரக்கும் இல்லையே, குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தமான எந்த அறிவும் உங்கள்கிட்ட இல்லையே, அப்படிங்கும்போது நம்ம என்ன பதில் தரது அப்படின்னு பதில் தர மாட்டோம் நம்ம